Hello everyone, SS Trading Academy யூடியூப் சேனலில் இன்றைக்கான வீடியோ கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேபிள் கோயின் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இந்த கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கண்டிப்பாக ஸ்டேபிள் கோயின் சம்மந்தமான விடயங்கள் தெரிந்திருக்க வேண்டியது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கப்படும். இந்த வீடியோ பொறுத்தவரையில் ஸ்டேபிள் கோயின் சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன், அதே போல் ஸ்டேபிள் கோயின் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டேபிள் கோயினை நாம் எப்படி பை பண்ணலாம், செல் பண்ணலாம், இந்த ஸ்டேபிள் கோயின் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான என்னென்ன வகைகள் இருக்கு, அந்த மாதிரியான விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கப்படும். ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டேபிள் கோயின் சொல்லும் பொழுது கண்டிப்பா கிரிப்டோ மார்க்கெட்ல நம்ம இருந்தோம் என்று சொன்னோமா, இந்த ஸ்டேபிள் கோயினோட ஹெல்ப் இல்லாம நம்மளால பயணிக்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு இந்த ஸ்டேபிள் கோயின் உதவி நமக்கு தேவைப்படும். காரணம், கிரிப்டோ மார்க்கெட்ல இந்த மார்க்கெட்டை பொதுவா எல்லாருமே அதிகளவா ஒலட்டைல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதிகளவான விலைகள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய மார்க்கெட். இப்ப பிடிசியை பாருங்க, 2022-23 ஆண்டு காலப்பகுதியில ஒரு 15,000க்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 126 வரைக்கும் மார்க்கெட் போணுச்சு. ஸோ இப்படி மார்க்கெட்டில் ஒரு அதிகளவான டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு மார்க்கெட். இப்போ நாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது மார்க்கெட் எகெயின் ஒரு 90,000 கிட்ட மார்க்கெட் வந்து இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஒலட்டைலாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ள நம்ம சேஃபாக பயணிக்கணும் என்று சொன்னா அதுக்கு இந்த ஸ்டேபிள் கோயினோட உதவி நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். ரைட், இந்த இடத்துல பாருங்க, கோயின் மார்க்கெட் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டேபிள் கோயின்ஸ் டீடைல்ஸ் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது இந்த மாதிரி நிறைய ஸ்டேபிள் கோயின்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய ஸ்டேபிள் கோயின்ஸ் இருக்கு. அதில் பெரும்பாலும் ஸ்டேபிள் கோயின் சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது இந்த யூஎஸ்டிடின்னு சொல்லக்கூடிய டெதர் ஸ்டேபிள் கோயின் தான். பல பேர் வந்து இந்த டெதர் கோயினை, இந்த யூஎஸ்டிடியை ஒரு கிரிப்டோ கரன்சியா பார்க்க மாட்டாங்க. இது வந்து யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலா பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறது சரி, ஆனா இது யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலா இருந்தாலும் இந்த யூஎஸ்டிடிங்கிறது ஒரு வகையான கிரிப்டோ கரன்சி. இந்த யூஎஸ்டிடி மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேபிள் கோயினுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி ஸ்டேபிள் கோயின்ஸா பார்க்கப்படும். ரைட், அப்ப இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள நம்ம பிடிசியில தான் ட்ரேட் பண்றோம், மற்ற கோயின்களை ட்ரேட் பண்றோம். ஏன் இந்த ஸ்டேபிள் கோயின் சம்பந்தமா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஆல்ரெடி நான் இது அதிகளவா ஒலட்டைல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்னு சொல்லிட்டேன். ஆகவே இந்த ஒலட்டைல் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு ஸ்டேபிளா நாம நம்மளுடைய காசை சேஃபா ஸ்டேபிளா வைத்திருக்கக்கூடிய ஒரு மெத்தடை தேடி பார்த்தோமா, அதுக்கு இந்த ஸ்டேபிள் கோயின் சொல்லக்கூடிய இவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுமே, ஒரு 10,000 ரூபாய் காசு நம்மளுடைய கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள, அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ள, பைனான்ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா, இது 10,000 ரூபாய் நம்மளோட ஃபியட் கரன்சியா வைத்திருக்க முடியாது, எல்கேஆரா வைத்திருக்க முடியாது. அப்போ உள்ளுக்கு வைக்கும் பொழுது இந்த 10,000 நம்ம ட்ரேட் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸா அல்லது இனி வரப்போகிற ஒரு 10 டேஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய 10,000 ரூபாய் காசை வந்து உள்ளுக்குள்ள கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள சேஃபாக வைக்கணும்னு சொன்னால் ஃபியட் கரன்சியை வைக்க முடியாது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் 10,000 ரூபாவும் இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதை ஒரு ஸ்டேபிள் கோயினாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வைத்திருக்கணும். ஆகவே இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்கு தான் இந்த ஸ்டேபிள் கோயின் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட், முதலாவது இந்த ஸ்டேபிள் கோயின் பெருமதி எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் யூஎஸ்டி, அமெரிக்கன் டாலர். ஓகே, இது ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா இலங்கை ரூபாவுக்கு நம்ம ஒரு 300 ரூபாய் என்ற அடிப்படையில் பார்ப்போம். ஓகே, 300 ரூபாய் என்ற அடிப்படையில் பார்ப்போம். இந்த யூஎஸ்டி ஒரு டாலருக்கு ஈக்குவலா எப்பயுமே இந்த ஸ்டேபிள் கோயின் இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதாவது யூஎஸ் டாலர் இன்றைக்கு என்ன பெருமதிக்கு போகுதோ அதோட பெருமதிக்கு ஒரு யூஎஸ்டிடி ஸ்டேபிள் கோயின்ல நம்ம யூஎஸ்டிடியை கதைக்கிற மாதிரி இருந்தா ஒரு யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லி கதைக்கலாம், அல்லது ஒரு யூஎஸ்டிசி அப்படின்னு கதைக்கலாம். ஓகே, இதுல பெருமதி எப்பொழுதுமே ஈக்குவலா இருக்கும். இந்த நேரத்தில் நீங்க ஒரு விடயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வாரீங்கன்னு சொன்னா
உங்களுடைய ஃபியட் கரன்சி இப்போ வெளியில் எல்கேஆர் இருக்கலாம், ஐஎன்ஆர் இருக்கலாம், உங்களுடைய நாட்டில் நீங்கள் எந்த கரன்சி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கரன்சியை டிஜிட்டல் கரன்சியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உள்ளுக்கு கொண்டு வர விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் எப்பொழுதுமே நீங்கள் இந்த ஸ்டேபிள் கோயினாக தான் முதலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக தான் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. இதுக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுமே ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஃபியட் கரன்சியை கொண்டு வரதுக்கு P2P மூலமாக நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டிபாசிட் வேறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து வேறு வாலெட்டில் இருந்து நீங்கள் டிபாசிட் அல்லது வித்ட்ரால் பண்ணி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ளுக்கு கொண்டு வரலாம். உள்ளுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டேபிள் காயின் மார்க்கெட்டில் இல்லைன்னு வைத்துக்கொள்வோம். ஸ்டேபிள் காயின் மார்க்கெட்டில் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் BTCன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது. அந்த BTCயாவை தான் நீங்கள் உங்களுடைய ஃபியட் கரன்சியை முதலாவது BTCயாக மாற்றி உள்ளுக்கு கொண்டு வர போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இப்போ நம்ம கதைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா BTCயோட ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒரு 90,000 ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவோம். $90,000 ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இப்போ எல்கேஆரில் நான் கதைக்கிறேன், ஒரு $30,000 கையில் காசு வச்சுருக்கீங்க. அந்த 30,000 யூஸ் பண்ணி இந்த BTC நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகே, 30,000 யூஸ் பண்ணி இந்த BTC வாங்க போகிறீங்க. இப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் வந்து BTCயை அமௌண்ட்டாக கதைக்கல. இப்போ 30,000க்கு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் $100 பெறுமதியான BTCயை இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ பாருங்கள், உங்களுடைய எல்கேஆரை நீங்கள் BTCயை P2Pல அல்லது வேறு ஏதோ ஒரு மெத்தடில் பை பண்ணி ஒரு BTCயாக $100 பெறுமதியான ஒரு BTCயை உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ரைட், எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இப்படி கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் அந்த கோயினை BTCயாகவே வைத்திருக்கீங்க. இன்னும் ஒரு 10 நாள் அல்லது 15 நாட்களுக்கு நீங்கள் அந்த கோயினில் கையை வைக்கவே இல்லை, ஒரு ட்ரேட் அல்லது இன்வெஸ்ட் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் அது BTCயாகவே தான் இருக்குது. இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு பிறகு இந்த BTCயோட பெறுமதி ஆரம்பத்தில் 90,000 இருந்தது, நம்ம சொல்லுமே ஒரு 75,000க்கு வந்துருச்சுன்னு சொல்லி $75,000 மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கொள்வோம். இப்படி 75,000க்கு டவுன் ஆகிருச்சுன்னு சொன்னால் உங்களுடைய அந்த பெறுமதி $100 இருக்கு தானே, அதோட பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளை இப்போ அதோட பெறுமதி ஒரு $85 குறைந்து இருக்கலாம். பாருங்க, நீங்கள் ஒன்றுமே ட்ரேடே பண்ணலை, ஜஸ்ட் BTCயை வாங்கி போட்டீங்க. வாங்கி போட்டதுலேருந்து அந்த BTCயோட பெறுமதி 75,000க்கு அதோட ப்ரைஸ் டவுன் ஆகினதால உங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அங்கால $85 மாறி போய் இருக்கும். இதுக்கு காரணம் நீங்கள் கிரிப்டோ கரன்சி BTCயாவே உள்ளுக்கு கொண்டு வந்தது தான் இதுக்கான காரணம். இப்போ இந்த $85 சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 27,000க்கான பெறுமதியாக இருக்கும். ஓகே, அதாவது நீங்கள் 30,000 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் BTCயை பை பண்ணீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் வந்து டவுன் ஆகினதால உங்களே தெரியாமலே உங்களுடைய அமௌண்ட் வந்து என்னென்னு கேட்டால் 27,000 குறைவடைந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு $3,000 இந்த இடத்துல நீங்கள் லொஸ்ட் ஆக போகிறீங்க. 3,000 அல்லது 3,500 அமௌண்ட் வந்து லொஸ்ட் ஆக போகிறீங்க. ரைட், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக தான் இந்த ஸ்டேபிள் காயின் இருக்குது. ஓகே, இந்த பிரச்சனைக்கு தீர்வாக தான் இந்த ஸ்டேபிள் காயின் இருக்குது. அதாவது இப்போ நம்ம கதைத்த இதே விடயத்தை நீங்கள் ஒரு ஸ்டேபிள் காயினாக மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த $30,000 யூஸ் பண்ணி ஸ்டேபிள் காயின், எக்ஸாம்பிளுக்கு USDTன்னு எடுப்போம். ஓகே, USDTன்னு எடுப்போம். ஆகவே 30,000 யூஸ் பண்ணி P2Pல நீங்கள் கிரிப்டோ கரன்சியாக எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே கொண்டு வர விருப்பப்படுறீங்க, பைனான்ஸுக்குள்ளே வைத்துக்கொள்வோம். ஸோ நீங்கள் 100 USDT வாங்குறீங்க. ஓகே, 100 USDT வாங்குறீங்க. நீங்கள் 100 USDT வாங்கி உங்களுடைய பைனான்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $90,000 தான் இருக்குது. ஆரம்பத்தில் கதைச்ச மாதிரியே தான் இருக்குது. ரைட், வாங்கி அதே போல் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வந்து எதுவுமே செய்யலை, ஒரு ட்ரேடும் பண்ணலை. ஓகே, நீங்கள் மார்க்கெட்டில் அந்த 100 USDT அப்படியே வைத்திருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 75,000க்கு BTCயோட ப்ரைஸ் டவுன் ஆகுதுன்னு வைத்துக்கொள்வோம். இப்படி டவுன் ஆகும், மார்க்கெட் ஏறும் இறங்கும். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா BTCயோட ப்ரைஸ் இப்படி டவுன் ஆகி இருந்தாலும் உங்களுடைய அந்த USDT பெறுமதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. இந்த $100 தான் இருக்கும். இந்த $30,000 தான் உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்க போகுது. பிறகு அந்த டிஃபரெண்ட் ஒரு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள நீங்கள் ஒரு ஸ்டேபிள் காயின், USDTன்னு சொல்கிறது ஒரு ஸ்டேபிள் காயின், ஒரு ஸ்டேபிள் காயினாக உள்ளுக்கு கொண்டு வரதுக்கும் அல்லது
கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய மற்ற விடயங்கள் பிடிசியா இருக்கலாம், எத்தீரியமா இருக்கலாம், எக்ஸ்ஆர்பியா, அதுல எந்த ஒரு கொயினை நீங்க உள்ளுக்கு கொண்டு வந்தாலும் அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. பட் ஸ்டேபிள் கோயின் மூலமா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த $100 வைத்து நீங்க எப்ப மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் ஒன்றுக்கு போறீங்களோ, அது ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடா இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போறீங்களோ, அந்த நேரத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கோயின்கள ஏற்படக்கூடிய மார்க்கெட்டோட பிரைஸ் டிஃபரெண்ட் அடிப்படையாக வைத்து உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லொஸ்ட்டோ வரப்போது அது வேறு. ஓகே, அது வந்து செப்பரேட் வேறையா நம்ம பார்க்கப்படும். பட் ஆரம்பத்தில் ஒருத்தர் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது எப்பொழுதுமே ஸ்டேபிள் கோயினாக தான் உங்களுடைய கரன்சிகளை நீங்கள் கொண்டு வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ரைட், சில பேர் இப்போ இப்படி கதைப்பாங்க, இப்போ இந்த ப்ரைஸ் வந்து நான் யூஎஸ்டிடியாக கொண்டு வராமல் பிடிசியாக கொண்டு வந்து 90லேருந்து 75க்கு போனால் தான் எனக்கு லாஸ்ட். அதே சந்தர்ப்பத்தில் நான் வாங்கினதுக்கு பிறகு பிடிசி 90லேருந்து 120க்கு போனுச்சுட்டா, அப்போ அந்த தருணத்தில் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குமே, அது நல்லம் தானே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பட் இது வந்து நல்லம் தான், அதில் தப்பு எதுவுமே இல்லை. இருந்தாலும் இப்படி நாம் நம்மளுடைய நாலேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் அல்லது இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு அறியாமையின் காரணமாக பிடிசியை உள்ளுக்கு கொண்டு வந்து இது மேலே போகலாம் அல்லது கீழே போகுமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ரெண்டில் எது வேணும்னாலும் நடக்கலாம். மேலுள்ளது நடந்தால் சந்தோஷம், அதே போல் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்படி கீழே உள்ளவர் நடந்துட்டாருன்னு சொன்னால் நமக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணாமலே நம்மளுடைய அமௌண்ட் அங்கே வந்து லாஸ் பண்ண போகுது. ஆகவே இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்காக தான் எனக்கு மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, கீழே போனாலும் பிரச்சனை இல்லை, நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரும் பொழுது ஒரு ஸ்டேபிள் கோயினாகவே உள்ளுக்கு வரேன். ஆகவே சேஃப், என்னுடைய அமௌண்ட் $30,000 30,000 ரூபாவே இருக்க பொழுது, $100 இருக்க போது எனக்கு வேணுமெண்டா நான் ட்ரேடுக்கு போட்டு அந்த ப்ராஃபிட் அல்லது லாஸ்ட்டை நான் வந்து ஃபேஸ் பண்ணி கொள்கிறேன். இப்படியான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டேபிள் கோயின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு ஸ்டேபிள் கோயினை இன்னும் ஒரு சில விடயங்கள் நம்ம பார்க்கணும்னு சொன்னோமா, ஸ்டேபிள் கோயினை வந்து நமக்கு ஒரு 4 அடிப்படையில் ஸ்டேபிள் கோயினை வகைப்படுத்துறாங்க. ஓகே, இதில் பாருங்க, முதலாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு யூஎஸ்டி எப்பொழுதுமே ஒரு யூஎஸ்டிடிக்கு, அதாவது ஒரு ஸ்டேபிள் கோயினுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டேபிள் கோயினுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு யூஎஸ்டிடி ஒரு ஸ்டேபிள் கோயினுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப ஒரு ஸ்டேபிள் கோயின் உருவாகிறது பாத்தீங்கன்னு சொன்னா பல வடிவங்கள் இருக்கு. ஓகே, அதாவது ஒவ்வொரு சில கம்பெனிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடிப்படையில் இந்த ஸ்டேபிள் கோயினை உருவாக்குவாங்க. அதுல முதலாவது இந்த ஃபியட் பேக்ட் ஸ்டேபிள் கோயின், அதாவது ஒரு ஸ்டேபிள் கோயினை உருவாக்குறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஃபியட் கரன்சி, அதுக்கு ஈக்குவலான ஃபியட் கரன்சியை பிணையா வைத்து இந்த கரன்சிகள் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கப்படக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி, அதே போல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிபி, ஜியூஎஸ்டி அப்படின்னு சொல்லி பல வகையான ஸ்டேபிள் கோயின்ஸ் இருக்கு. இது ஒரு வகையான கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேபிள் கோயின். மோஸ்டா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியட் பேக்ட் ஸ்டேபிள் கோயின் தான். காரணம், இது வந்து தான் ரொம்ப சேஃபான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய காசு ஒரு ஸ்டேபிள் கோயினை கன்வெர்ட் பண்ணி வைத்திருக்கும் பொழுது இந்த ஃபியட் பேக் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஸ்டேபிள் கோயினை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னோமா, அது மிகவும் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரேடரும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேபிள் கோயினும் பார்த்தீங்கன்னா இந்த வகையில் இருக்கக்கூடிய ஸ்டேபிள் கோயினாக இருக்கும். இல்லை, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பக்கம் பாருங்க, கமோடிட்டி பேக் ஸ்டேபிள் கோயின். அதாவது எப்படி இங்கே ஒரு யூஎஸ்டிடி ஒரு ஸ்டேபிள் கோயினை உருவாக்குறதுக்கு ஃபியட் கரன்சியை பிணையா வைக்கிறாங்களோ, இங்கே ஒரு ஸ்டேபிள் கோயினை உருவாக்குறதுக்கு அதில் பாருங்க கீழே PAXGயா இருக்கலாம் அல்லது XAUTன்னு இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான ஸ்டேபிள் கோயினை உருவாக்குறதுக்கு கமோடிட்டிஸை வந்து என்னன்னு கேட்டால் அதுக்கு பெருமதியான கமோடிட்டியை பிணையா வைக்கிறாங்க. ஓகே, அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய கமோடிட்டிகளை பிணையாக வைக்கிறாங்க. அது கோல்டாக இருக்கலாம், சில்வர், ஸோ எந்த மாதிரியான விடயங்களும் வைக்கலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான ஸ்டேபிள் கோயின், இதையும் யூஸ் பண்ணலாம். மூன்றாவது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கொலாட்டரலைஸ்ட் ஸ்டேபிள் கோயின் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இந்த முதலாவது பார்த்தீங்கன்னா ஃபியட் கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிணையாக வைப்பாங்க. ஓகே, அதாவது ஒரு யூஎஸ்டிக்கு ஈக்குவலான ஃபியட் கரன்சி, அது யூஎஸ்டியாக இருக்கலாம் அல்லது யூரோவாக இருக்கலாம், அந்த அமௌண்ட்டு பிணையாக வைத்து தான் இது உருவாக்குறாங்க. ஆனால் இங்கே இந்த கிரிப்டோ கொலாட்டரலைஸ் ஸ்டேபிள் கோயினில் பார்த்தீங்கன்னா ஃபியட் கரன்சிக்கு பதிலாக கிரிப்டோ கரன்சியே
பிணையா வைத்து ஸ்டேபிள் காயின் உருவாக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எத்தீரியத்தை பிணையா வைத்து, XRP பிணையா வைத்து. ஆகவே இந்த அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய ஸ்டேபிள் காயின் தான் இது. இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த DAI சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்டேபிள் காயின் இருக்கு. இது இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா LUSD சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கலெக்டரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிள் காயின் இருக்கு. இது மோஸ்டா 100% எத்தீரியம் கோயினை இதுக்கு பிணையா வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேபிள் கோயினா பார்க்கப்படுது. அதே போல கிளாஸ்டா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அல்காரித்மிக் ஸ்டேபிள் கோயின் சொல்லக்கூடிய ஒரு சில கோயின்கள் இருக்கு. இந்த ஸ்டேபிள் கோயின்லேயே இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான ஒரு வழிமுறை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அல்காரித்மிக் ஸ்டேபிள் கோயின் தான். ஓகே, இவங்க சில சந்தர்ப்பத்தில் மற்றவங்க எல்லாமே பிணையா எதையோ வைத்து தான் அந்த ஸ்டேபிள் கோயினை உருவாக்குறாங்க. பட் இந்த அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சில ஸ்டேபிள் கோயின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விடயத்தையுமே சில பேர் பிணையா வைப்பாங்க, பிணையா வைக்க மாட்டாங்க. அப்படியான விடயங்கள் இருக்கு. ஆகவே இது யூஸ் பண்றது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கும். மற்ற ஸ்டேபிள் கோயின் காமனாக எல்லாருமே அதிக அளவாக மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. ஆகவே அதுலேயும் இந்த ஃபியட் பேக்ட் ஸ்டேபிள் கோயின் தான் மோஸ்டா USDT-யா இருக்கலாம், டெதர்னு சொல்லுவோம், USDC-யா இருக்கலாம், USD கோயின்னு சொல்லுவோம். இதுகளை தான் அதிக அளவா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டேபிள் கோயின் வேணுமெண்டா BUSD ஒருத்தர் இருக்காரு, அதாவது பைனான்ஸோட ஒரு ஸ்டேபிள் கோயின் BUSD. இதுவும் இந்த ஃபியட் பேக்ட் ஸ்டேபிள் கோயினா உருவாக்கப்பட்டது உண்டு. அதையும் உங்களுக்கு வேணுமெண்டா யூஸ் பண்ணி கொள்ள முடியும். அதே போல இந்த ஸ்டேபிள் கோயின் வேற என்னென்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நாம ட்ரேட் பண்ணும் போது ஓகே, ஸ்போர்ட் ட்ரேட் பண்ணலாம் அல்லது ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம். ஏதோ ஒரு ட்ரேட் நம்ம மார்க்கெட்ல பண்ணுவோம். இந்த ட்ரேட் பண்ணும் போது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படின்னு கேட்டால் இப்போ BTC நம்ம வாங்க போறோம்னு சொன்னா BTC USDT இப்படிதான் நம்ம அதிக அளவாக கோயின் பேர்ஸ்களை பார்ப்போம். இது நம்ம கோயின் பேர்ஸ்களை சொல்லுவோம். ஓகே ரைட். இந்த கோயின் பேர்ஸ்ல பாருங்க, ஒரு BTC-ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அல்லது BTC-யை வாங்க போறீங்கன்னு சொன்னா இந்த யாருடைய உதவியோட இந்த BTC-யை வாங்குவீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டேபிள் கோயின் சொல்லக்கூடிய USDT அல்லது USDC இப்படியான நபர்களோட உதவியோட தான் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா இந்த BTC-யை வாங்க போறீங்க. ஆகவே இந்த இந்த ஸ்டேபிள் கோயினை பொறுத்தவரையில ஒரு மார்க்கெட்ல ஒரு ஸ்டேபிலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியாகவும் நம்மளுடைய காசு நமக்கு தேவையான நேரம் ஸ்டேபிள் கோயினா கன்வெர்ட் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும். விரும்பினா ட்ரேட் பண்ணும் போது மட்டும் எந்த கோயினை நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அதில் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணாத நேரங்களில் நம்மளுடைய அமௌண்ட்டை சேஃபாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதே அமௌண்ட்டை நம்ம வைத்திருக்கணும்னு சொன்னோமா நாம் வந்து ஸ்டேபிள் கோயினாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் BTC USDT-ல ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வைத்துக்கொள்வோம். ட்ரேட் பண்ணும் பொழுது ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 USDT-யை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க BTC-ல. ரைட், அந்த ட்ரேட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. அது ஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஃபியூச்சராக இருக்கலாம். மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு $10 ப்ராஃபிட் ஒன்று கிடைக்குதுன்னு வைத்துக்கொள்ளும். ஓகே, ஒரு $10 வந்து ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. இப்போ நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, $10 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ உங்களோட பேலன்ஸை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே $110 உங்களுடைய வாலெட்டில் இருக்கணும். ரைட், இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் இப்போ மேலே போகும்போது தான் இந்த ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் அடையணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அந்த ட்ரேடை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணின உடனே பாருங்க, ஆரம்பத்தில் உங்களுடைய பேலன்ஸ் $100 இருந்துச்சு. இந்த ட்ரேடை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்போ அதில் பெருமதி வந்து $110 உங்களுடைய வாலெட்டில் வந்து இருக்க போகுது. அப்ப இப்படி கொஞ்சம் யோசிப்போம். இப்போ BTC இப்போ இந்த இடத்துல இருந்து மேலே போனாரு, இந்த இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு இந்த $10 ப்ராஃபிட் வந்து $110 வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க ட்ரேடை க்ளோஸ் பண்ணாம வைத்திருந்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் சில வேளை இப்படி எகைன் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா இந்த $10 உங்களுக்கு இல்லாமல் போகும். ஆகவே இந்த ட்ரேட் பண்ணும் பொழுது இந்த ஸ்டேபிள் கோயினோட ஒரு முக்கியத்துவம் இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கும். நமக்கு வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டை தக்க வைத்துக் கொள்றதுக்கும் இந்த ஸ்டேபிள் கோயின் ஹெல்ப் பண்ணுது. மார்க்கெட் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு $110 மார்க்கெட்ல இருந்து வெளியில வந்துட்டோம் நம்மளுடைய ப்ராஃபிட்டோட. ஆனால் BTC எகெயின் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு இப்படி டவுன் ஆகினா கூட BTC-யோட ப்ரைஸ் குறைவடையும். ஆனால் நம்மளுடைய இந்த வாலெட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேபிள் கோயின் 110 USDT
இதோட அமௌண்ட் வந்து மாற்றம் அடையாது. பிடிசி அகெயின் இதை டவுன் எடுத்து இன்னும் டவுனுக்கு போனால் கூட இது $110 மார்க்கெட்டில் இருக்கும். இந்த $110 வேற ஒரு ட்ரேடுக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு யூஸ் பண்ணலாம். அந்த நேரத்தில் $110 யூஸ் பண்ணி நமக்கு ட்ரேட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான ஸ்டேபிள் கோயின்களை நீங்கள் பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் P2P. ஓகே, இப்போ பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் P2Pன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. முதலாக ஒரு கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நபர் P2P மூலமாக நீங்கள் கிரிப்டோ கரன்சியை உள்ளுக்கு கொண்டு வர நினைச்சீங்கன்னு சொன்னால் உங்கள் வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஃபியட் கரன்சியை P2P மூலமாக ஸ்டேபிள் கோயின் மூலமாக கண்டிப்பாக பை பண்ணி இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள வாங்க. அப்படி வரும் பொழுதுதான் உங்களுடைய அந்த அமௌண்ட் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேடிங்க்கு நீங்க ஒரு $30,000 இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொன்னா இதுல பெருமதி நம்ம $300 என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு $100 உங்களுக்கு $100 இந்த மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே இதுக்கு இந்த ஸ்டேபிள் கோயின் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்டேபிள் கோயின் சம்பந்தமாக ஒரு சில விடயங்கள் பார்க்கப்பட்டுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம்.